நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு தேவி நாராயணியத்துல 3வது தசகம் பார்க்க போறோம். மகாகாளி அவதாரம். 3வது தசகமும் 4வது தசகமும் சேர்ந்து மதுகைடப வதம். ஓகேவா? மது கைடபன் அப்படின்னு 2 அசுரர்கள் இருக்கா. அவளுடைய வதம் பற்றி. சோ அதுக்கு மகாகாளி அவதாரம் எடுத்து 4வது தசகம்ல அவ 2 அசுரர்களையும் கொல்றா. அது ரெண்டும் சேர்த்தா மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியா வரும். இன்னைக்கு அம்பாளுடைய கிரேஸ் இருந்ததுன்னா 2த்தையுமே இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்றேன். சோ இந்த மது கைடபவதம் பார்த்தேன்னா தேவி மகாத்மியம் கத்துண்டவாளுக்கு தெரியும். பிரதம தசகத்துல வர அந்த கதை தான் மது கைடப வதம். சோ அததான் இங்கே டீடைல்டா பார்க்க போறோம். த சேம் திங் தான். சோ முன்ன ஒரு காலத்துல பிரளயம் வந்தது. பிரளயம் வந்துட்டு 3 உலகமும் சமுத்திரத்துல மூழ்கி போச்சான். அப்போ என்ன பண்ணார்? மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மடியில படுத்து தூங்கின்னு இருந்தார். அவர் காதுல இருக்கிற அந்த அழுக்கு, இயர் வேக்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அதுல இருந்து மது கைடபன் அப்படின்னு 2 அசுரர்கள் தோன்றினர். அவ 2 பேரும் கடல்லையே ஃபுல்லா திளைத்து விளையாடின்னு இருந்தாலாம். அவ 2 பேரும் என்ன பண்ணா, அம்பாளை நோக்கி கடும் தவம் செய்தனர். 1000 வருஷத்துக்கு மேல தவம் பண்ணினா. அப்புறம் அந்த தவத்துக்கான பலனா அம்பாள் அவ முன்னாடி தோன்றினா. என்ன வரம் வேணும்னு கேட்டா. அப்போ அவ சொன்னாலாம், தேவர்களாலோ அசுரர்களாலோ யாராலையும் எங்களை தோக்கடிக்க முடியாதவர்களா நாங்க இருக்கணும். அதே மாதிரி நாங்களா விரும்பினா மட்டும்தான் எங்களுக்கு மரணம் உண்டாக வேண்டும் அப்படின்ற இந்த 2 வரத்தையும் கேட்டா அம்பாளும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. வரம் பெற்ற உடனே சும்மா இருப்பாளா? அசுரர்கள் தன்னோட புத்திய காமிக்க ஆரம்பிச்சா. எங்களுக்கு நிகரா இந்த லோகத்துல யாருமே இல்லை அப்படின்ற மமதை தலை தெரித்தது அவளுக்கு. கடல்ல விளையாடிண்டே இருந்தாலாம். அப்போ ஒரு நாளைக்கு அவ பார்க்கும் பொழுது தாமரைப்பூ மேல பிரம்மா உட்கார்ந்து அமர்ந்துன்னு இருக்கிறத பாக்குறா. பார்த்த உடனே இவாளுக்கு ஆச்சரியம். பட் அவளுக்கு தெரியும் பிரம்மாக்கு வலிமைங்கிறது கம்மிதான், அவருக்கு வீரம் ரொம்ப கிடையாது அப்படின்னு தெரியும் அவளுக்கு. இவாளுக்கு தன்னுடைய வலிமை மேல அப்பேற்பட்ட கர்வம். அதனால அவர் வீக் பார்ட்டின்ன உடனே வேணும்னே பிரம்மாவை எங்களோட யுத்தம்க்கு வா, இல்லைன்னா இந்த தாமரையில உட்காராத, நாங்க இருக்கிற இடத்துல உனக்கு இங்க என்ன வேலை, இங்க இருந்து கிளம்பி ஓடிப்போ எங்கேயாவது, இல்லைன்னா எங்க கூட தைரியமா யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவையே மிரட்டுறா இந்த 2 அசுரர்களும். அதை கேட்டு பிரம்மா ரொம்ப பயந்து போயிட்டார். இவாளோட சண்டை போட்டு நம்மளால முடியாது, அதனால இதுக்கு வேற வழியே இல்ல, ஆபத் பாந்தவனா விஷ்ணுவை தான் நம்ம அணுகணும், அவரை எழுப்புறதுதான் ஒரே வழி, அவரால் தான் நம்மள காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, நாராயணா கோவிந்தா அப்படின்னு அவரை பல நாமங்களால் அழைத்தார் விஷ்ணு பகவான. ஆனா எவ்வளோ கூப்பிட்டாலும் அவர் எழுந்துக்கவே இல்லை, நல்ல தூக்கத்துல இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அந்த ஆழ்ந்த நித்ரையில அவரை ஆழ்த்தியது ஒரு நித்ரா சக்தி. சோ அவர் நித்ரா சக்தியின் வசத்துல இருக்கிறதுனால பிரம்மா கூப்பிடுறது எதுவுமே அவர் காதுல கேட்கல. அப்படி தூங்கிட்டு இருந்தாராம். சோ பிரம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேர அந்த ஆதிசக்தியான மகாமாயாவை சரணடைகிறார். அம்மா தாயே, நான் இப்ப ஆபத்துல இருக்கேன், என்னை காப்பாத்து, நீ என்னை காப்பாத்த நினைச்சேனா தயவு செஞ்சு அந்த விஷ்ணுவை எழுப்பு அப்படின்னு வேண்டி கேட்டாராம். அப்ப என்ன பண்ணிட்டு விஷ்ணுவோட உடல் அங்கங்களிலிருந்து அந்த அம்பாளுடைய அருளால ஒரு தாமச ரூபம், ஒளி ரூபம் வெளிப்பட்டது. அவருடைய அங்கங்களிலிருந்து ஒரு ஒளி வெளியில வந்தது. அந்த ஒளிதான் நித்ரா சக்தி. சோ அந்த நித்ரா சக்தி அவர் உடம்புல இருந்து வெளியில அழகான ஒரு சுந்தரியா தமோ குணத்தோட தேவியாக அவதரித்தாள். அதுதான் மகாகாளி. சோ அந்த சக்தி வெளி வந்த உடனே விஷ்ணு முழிச்சுட்டார்.
அப்போதான் அப்பாடான்னு பிரம்மாக்கு ஒரு நிம்மதி வந்தது. கண் விழிச்சு விஷ்ணு பாக்குறார், பிரம்மா நீ ஏன் தாமரை மலரை விட்டு வந்த, ஏன் பயப்படுற, ஏன் பதட்டமா இருக்க அப்படின்னு கேக்குற. அப்போ பிரம்மா சொல்றாரா, எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி 2 அசுரர்கள் வந்து என்னை இது பண்ணிட்டு இருக்கா, சேஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ தான் என்ன காத்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. உடனே விஷ்ணு சொல்ற, கவலையே படாத, அவளை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிண்டே இருக்கும் போதே என்னாச்சு, மதுவும் கைடபன் அந்த 2 அசுரர்களும் பிரம்மாவை தேடி அங்கேயே வந்துட்டா. சோ பிரம்மாவை அங்க பார்த்த உடனே, ஓ இங்க வந்து சரணடைறியா அப்படின்னு ஒரு இளக்காரம் அவளுக்கு. அத கேட்டுட்டு மகாவிஷ்ணு சொல்றாரு, நீங்க தைரியம் இருந்தா என்னோட சண்டை போடுங்க, உங்க கர்வத்தை அடக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சண்டை போட துவங்குகிறார் மகாவிஷ்ணு. சோ அந்த எதிரிகளை அழிக்க யுத்தம் செய்ய புறப்பட்டார் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கத்தை முடிக்கிறார். அதாவது நித்ரா சக்தியிலேந்து அவர் நித்ரையிலேந்து வெளிப்பட்ட அந்த ஒளி மகா காளியாக அவதாரம் எடுத்தது, தமோ குணத்தோட இருக்கக்கூடிய அந்த சக்தி. அதுதான் இந்த முதல் தசகம், 3வது தசகம். 4வது தசகம்ல எப்படி யுத்தம் புரிஞ்சு அந்த மது கைடபர்களை அழித்தார் அப்படிங்கிறது 4வது தசகம், இதோடைய கண்டினியூஷன். சோ இந்த 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மது கைடபன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பல எதிரிகள் யார் யாருன்னா, காமம், குரோதம், லோபம், இதெல்லாமே நம்மளுடைய எதிரிகள், மிகப்பெரிய எதிரிகள், ஆபத்தான எதிரிகள். சோ இந்த எதிரிகள் தான் நம்மள வந்து திருப்பியும் திருப்பியும் இந்த பிறப்பு சூழலில் சிக்க வைக்கின்றன. சோ இதை நம்ம எதிர்த்து வெல்லறதுக்கு பக்தி ஒண்ணுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு கிடைத்தால் இந்த பிறப்பு சூழலிலிருந்து மீள முடியும், இந்த எதிரிகளை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பூத்ரி இந்த இது தசகத்தை முடிக்கிறார். சோ இப்ப அப்படியே நான் கண்டினியூவும் பண்ணிடுறேன். என்ன முடிஞ்சா இந்த வாட்டி 2 தசகமையும் நான் சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். சோ 4வது தசகம் மதுகைடப வதம் எப்படி ஆறுது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அவருடைய பல அங்கங்களிலிருந்தும் நித்ரா தேவி தாமச குணசக்தியோட வெளிப்பட்டு கண்ணு செவக்க இருக்கா, கருப்பு நிறத்தோட அந்த பராசக்தி ஆகாசத்துல இருக்கா. ஆனா கண்ணுக்கு தெரியல, அவளுடைய குரல் மட்டும் கேட்கறது. அந்த அசுரர்களை பார்த்து சிரிக்கிறா. சோ யுத்தம் நடக்கிறது. மது போய் முதல்ல விஷ்ணுவோட சண்டை போடுறான். அவன் கொஞ்சம் களைப்பு அடைந்த உடனே கைடபன் போறான், சண்டை போடுறான். சோ இந்த மாதிரி மாறி மாறி 2 பேரும் விஷ்ணுவோட யுத்தம் பண்ணிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட 5000 வருஷம் இந்த மாதிரி போர் நடந்துட்டே இருக்கு. சோர்ந்து போறார். ஆனா அசுரர்கள் மட்டும் என்ன, டர்ன்ஸ் எடுக்கிறதுனால ரெஸ்ட் அவளுக்கு கிடைக்கிறது. இவருக்கு ரெஸ்டே இல்ல, 2 அசுரர்களையும் மாறி மாறி யுத்தம் பண்ணிட்டே போறார். கொஞ்சம் சோர்ந்து போறார். என்னடா இது சண்டை முடியவே மாட்டேங்கிறதே, வளர்ந்துட்டே போறதே, இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அவர். அப்ப உடனே என்ன சொல்ற, ஆஹ் நீங்க 2 பேரும் மாறி மாறி யுத்தம் பண்றேன், அதனால நீங்க களைப்படையல. நான் ஆனா இடைவிடாமல் யுத்தம் பண்றேன், அதனால கொஞ்சம் நான் இளைப்பாடுறேன், மீண்டும் யுத்தத்தை தொடங்குவோம். இதெல்லாம் யுத்தத்துல சில கிளாஸஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. சோ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா சண்டை போடும்போது கூட ஒரு நியதி இருக்கும். இந்த ஏமாத்துறது இது அதெல்லாம் இல்ல, இந்த டைம் வரைக்கும் தான் சண்டை போடணும், அந்த மாதிரி இருக்கு. அண்ட் போத் த டீம்ஸ், எனிமீஸ் ஆகட்டும் அந்த எல்லாருமே அதை ஸ்ட்ரிக்டா பின்பற்றுவா. சோ அந்த மாதிரி இவரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பியுமா யுத்தத்தை ஆரம்பிப்போம்னு சொன்ன உடனே அவளும் சரி அப்படின்ற. சோ அப்ப விஷ்ணு யோசிக்கிறா, என்னடா இது, இவாள நம்மளால சண்டை போட்டு இதுவே பண்ண முடியலையே, ஏதோ இவாளுக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு, அதனாலதான் இவா என்ன சண்டை போட்டாலும் இவாளை என்னால கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஞான திருஷ்டியால யோசிக்கிற. அப்பதான் அவருக்கு தெரியறது அவ அம்பாள்கிட்ட வரம் பெற்றவர்கள் அப்படின்னு. சோ என்ன பண்ற, நேரா அம்பாள்கிட்டயே, அம்பாளுடைய அருள் இருந்தாதான் இவாள நம்ம
வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை துதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அம்பாள் காட்சி தரா. அப்ப சொல்றாரா, நீ போய் தைரியமா யுத்தம் பண்ணு, உனக்கு கண்டிப்பா ஜெயம் உண்டாகும் அப்படின்னு அனுகிரகம் பண்றா. விஷ்ணுவும் களைப்பு கொஞ்சம் தீர்ந்த அப்புறம் மறுபடியும் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். பண்ணிண்டே இருக்கும் பொழுது அங்க அம்பாள் வந்து தோன்றறா, ஒரு அழகான சுந்தரியா அந்த யுத்த களத்துல தோன்றறா. சோ அத பார்த்த உடனே அசுரர்கள் மோகம் கொள்கின்றனர். அம்பாளை பார்த்து அப்படியே மயங்கி நிக்கிறா. சண்டையில கான்சென்ட்ரேட் பண்ணாம அவளுடைய அழகுலயே அப்படியே மயங்கி நிக்கிறா. சோ கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணிண்டே இருக்கும் பொழுது இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு என்ன சொல்றார், உங்களோட வீரம் அப்பேற்பட்ட வீரமா இருக்குன்னு மது கைடபர் கிட்ட போய் சொல்றார். நீங்க ரொம்ப பெரிய வீரசாலிகள் தான், நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாராம். உடனே இவா 2 பேரும் பாக்குறா. இந்த பக்கம் விஷ்ணு வரம் கொடுக்கிறார், அந்த பக்கம் அம்பாள் அதை பார்த்துட்டே இருக்கா. ஐயோ, அந்த தேவி நம்மளையே பார்த்துட்டு இருக்காளே, இப்போ நம்ம வரம் வாங்கினோம்னா நம்ம ரொம்ப தாழ்ந்தவாளா ஆயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்டயே, எங்களை என்ன பிச்சைக்காரான்னு நினைச்சியா நீ? எங்க இனத்தவரிடம் நீ யாசகம் பெற்றதை மறந்துட்டியா? உனக்கு என்ன வரம் கேளு, நாங்க தரோம் அப்படின்னு மமதையோட சொன்னான். இப்படிதான் வலையில சிக்கினான். உடனே விஷ்ணு, ஆஹா இதான் நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என் கையால தான் நீங்க 2 பேரும் மரணம் அடைய விரும்ப வேண்டும், அதுதான் நான் கேட்கும் வரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டார். ஆஹா, நம்ம இப்படி வலையில வந்து விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மோசம் போனோமே அப்படின்னு ரொம்ப வருந்தினாலாம். சரி, அப்ப வந்து அவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. சரி, இதுலயும் நம்ம எப்படியாவது தப்பிக்க ஒரு வழி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு, அப்ப பிரளயம் இல்லையா? சோ பிரளய காலத்துல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஜலமா தான் இருக்கும். சோ அவ என்ன வரம் கேட்டானா, ஜலமே இல்லாத இடம், அந்த இடத்துல நீ என்னை கொன்னுக்கலாம் அப்படின்னு, எங்க 2 பேரையும் நீ கொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகமே தண்ணியில மூழ்கி இருக்கும்போது ஜலம் இல்லாத இடம்னு ஒண்ணுமே இல்லையே. அதனால இவர் நம்மள கொல்ல முடியாதுன்ற நினைப்பு அவளுக்கு அப்படின்னு சொன்னா. உடனே என்ன பண்ணார் விஷ்ணு? விஸ்வரூபம் எடுத்தார். அவரோட தொடையை விசாலமா ஆக்கி அததான் பூமியா காமிச்சு, அது மேல அந்த 2 அசுரர்களையும் வச்சு சக்ராயுதத்தால் அவர்களை கொன்றார். இப்படிதான் மது கைடப வதம் ஆச்சு. சோ இங்க வந்து அந்த மது கைடபம் அப்படிங்கிற அந்த ரெண்டும் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ராகத்வேஷம், அதாவது ஆசை வெறுப்பு, அது 2 தான் அந்த அசுரர்கள். இதை வெற்றி கொள்ளணும்னா விஷ்ணு எழுந்துக்கணும். அதாவது நமக்குள்ள இருக்கிற விவேகம் எழுந்துக்கணும். அந்த விஷ்ணு, அந்த விவேகம் நம்ம மனசுல வரணும். அத நம்ம புத்தியில கொண்டு வரதுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மதுகைடபவதத்தை முடிக்கிறார். சோ இந்த 3rd and 4th சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி. இப்போ நான் ஸ்டாப்பா நம்ம 2 இதையும் நம்ம பார்த்துடலாம். ஷீலா வாங்கோ. நமஸ்காரம் அம்மா. நமஸ்கார். तृतीय दशकः महाकाली अवतारः. ओके. जगत्सु सर्वेषु पुरा विलीनेषु, जगत्सु सर्वेषु पुरा विलीनेषु, तो विलीनेष्वे காரணவேன்னு இருக்கு இல்லையா, அந்த விலீனேஷு பண்ணிட்டு ஏகார்ணவே அப்படின்னு மாத்திக்கோங்க. ஏகார்ணவே சேஷதனௌ பிரசுப்தே, एकार्णवे शेषतनौ प्रसुप्ते, हरौ सुरारी मधुकैटभाक्यौ, हरो सुरारी मधुकैटभाक्यौ, महाबलावप्तु विजह्रतुर्द्वौ, महाबलावप्सु विजह्रतुर्द्वौ, जगत्सु सर्वेषु पुरा विलीनेषु, एकार्णवे शेषतनौ प्रसुप्ते, हरौ सुरारी मधुकैटभाक्यौ, महाबलावप्सु विजहतृतुर्द्वौ, जगत्सु सर्वेषु पुरा विलीनेषु,
एकार्णवे शेषतनौ प्रसुप्ते हरौ सुरारी मधुकैटभाख्यौ महाबलावप्सु विजहत्रतुर्द्वौ லபிஜஹ்ரதுர்த்வௌ இஹ்தாது. ओके मैम ஓகேவா? ओके मैम ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹேமசித்ரா சொல்லலாம். சமாசஹஸ்ரம் யதசித்தவ்ருத்தி समासहस्रं यतचित्तवृत्ति வாக்பீஜமந்திரம் வரதே ஜபந்தோ. वाग्बीजमन्त्रं वरदे जपन्तौ. சோ இதுல வாக் பீஜம், அதாவது இந்த மது கைடபன் முதல்ல அம்பாள்கிட்ட வரம் வாங்கினான்னு சொன்னேன் இல்லையா, வாக் பீஜம் அதாவது கிளீம் அப்படிங்கிற அந்த பீஜாட்சரம் சொல்லி அம்பாள்கிட்ட தவம் புரிஞ்சா, அதுதான் சொல்றேன். பிரசாதிதாயா அசுரௌ பவத்யாஹ प्रसादिताया असुरौ भवत्याः ஸ்வச்சந்த மிருத்யுத்வமவாபதுஸ்தௌ. स्वच्छन्द त्वमाव இல்ல, இங்க பாருங்க, மிருத்யுத்வ அங்க பிரிச்சுக்கோங்க, மவாபதுஸ் அப்புறம் தௌ. ओके ओके मा स्वच्छन्द मृत्युत्वमवापतुस्तौ. ஓகேவா? ஸ்வச்சந்த மிருத்யுத்வ மவாபதுஸ் தௌ ओके அப்படி பிரிச்சுக்கோங்க. ओके फुल्ला சொல்லவாமா? எஸ் மா. समासहस्रं यतचित्तवृत्ति वाग्बीजमन्त्रं वरदे जपन्तौ प्रसादिताया असुरौ भवत्याः स्वच्छन्द मृत्युत्वमवापतुस्तौ. பியூட்டிஃபுல். समासहस्रं यतचित्तवृत्ति वाग्बीजमन्त्रं वरदे जपन्तौ प्रसादिताया असुरौ भवत्याः स्वच्छन्द मृत्युत्वमवापतुस्तौ. பியூட்டிஃபுல். Thank you. நெக்ஸ்ட் ரஷ்மி சொல்லாமங்கோ. ஏகாம்புதௌ தௌ தரலோர்மிமாலே एकाम्बुदौ थौ तरलोर्मिमाले நிமஜ்ஜ ஒன் டைம் மா. நிமஜ்ஜனோன்மஜ்ஜனகேலிலோலௌ निमज्जनोन्मज्जनकेलिलोलौ யத்ருச்சயா வீக்ஷிதமப்ஜயோனிம் यदृच्छया वीक्षितमब्जयोनिम् வீக்ஷிதம் அப்ஜயோனிம். சோ வீக்ஷிதமப்ஜயோனிம் दीक्षितमब्जयोनिम् ரணோத்சுகாவோ சதுரித்தகர்வௌ. रणोत्सुकावु चतुरिद्धगर्वौ. சோ அங்க பிரிச்சுக்கிறது வந்து ரணோத்சுகா விட்டு பிரிச்சுருங்க. ஊ சது ரித்த கர்வௌ. Yeah. Okay. Okay. Thank you, mommy. Yeah. Yeah. एकाम्बुदौ तौ तरलोर्मिमाले निमज्जनोन्मज्जनकेलिलोलौ यदृच्छया वीक्षितमब्जयोनिम् रणोत्सुकावु चतुरिद्धगर्वौ. Beautiful. One more time. एकाम्बुधौ तौ तरलोर्मिमाले निमज्जनोन्मज्जनकेलिलोलौ यदृच्छया वीक्षितमब्जयोनिम् रणोत्सुकावु चतुरिद्धगर्वौ. चतुरिद्धगर्वौ. Okay. Thank you. Next, கண்ணமை வாங்கோ. பத்மாசனம் வீரவரோபபோக்யம் पद्मासनं वीरवरोपभोग्यम् நபீருபோக்யம் நவராகபோக்யம் न भीरुभोग्यं न वराकभोग्यम् முஞ்சேதமத்யைவ நயாசி சேத்வம் मुञ्चेदधैव नयासि चेत्त्वम् मुञ्चेदमद्यैव नयासि चेत्त्वम् பிரதர்ஷயஸ்வம் யுதிஷௌரியவத்வம். प्रदर्शयस्वं युधिशौर्यवत्वम्.
पद्मासनं वीरवरोपभोग्यं न भीरुभोग्यं न वराकभोग्यं मुच्चेदमद्यैव न यासि चेत्त्वं प्रदर्शयस्वं युधि शौर्यवत्वम् पद्मासनं वीरवरोपभोग्यं न भीरुभोग्यं न वराकभोग्यं मुञ्चेदमद्यैव न यासि चेत्त्वं प्रदर्शयस्वं युधि शौर्यवत्वम्. வெரி குட். Thank you. ஓகேவா? மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி வாங்கோ. இதம் சமாகர்ணிய பயாத் விரிஞ்சக इदं समाकर्ण्य भयात् विरिञ्चः சுஷுப்தி நிஷ்பந்தமமோக சக்திம் सुषुप्तिनिष्पन्दममोघशक्तिम् பிரபோதநாதம் ஹரிமித்த பக்தியா प्रबोधनार्थं हरिमिद्धभक्त्या துஷ்டாவனைவாச்சலதம்புஜாக்ஷக पुष्टावनैवाचलदम्बुजाक्षक சொல்லிட்டா இதம் சமாகர்ணிய பயாத் விரிஞ்சः சுஷுப்தி நிஷ்பந்தமமோக சக்திம் பிரபோதனார்த்தம் ஹரிமித்த பக்த்யா துஷ்டாவனைவாச்சலதம்புஜாக்ஷः இதம் சமாகர்ணிய பயாத் விரிஞ்சः சுஷுப்தி நிஷ்பந்தமமோக சக்திம் பிரபோதனார்த்தம் ஹரிமித்த பக்த்யா துஷ்டாவனைவாச்சலதம்புஜாக்ஷக. ஓகே. சோ எழுப்பி பார்க்கிறார் பிரம்மா, ஆனா விஷ்ணுவை எழுப்ப முடியவில்லை. அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் லதா சுரேஷ் மாமி. அஸ்பந்ததாத்வஸ்ய கயாபி சக்த்யா अस्पन्दतात्वस्य कयापि शक्त्या கிருதேதி மத்வா மதிமான் விரிஞ்சக तेति मत्वा मतिमान् विरिञ्चः பிரபோதயைனம் ஹரிமேவ முக்த்வா प्रबोधयैनं हरिमेव मुक्त्वा स्तोत्रैर्विचित्रैर् भवति मनौषीत् स्तोत्रैर्विचित्रैर्भवति मनौषीत् अस्पन्दतात्वस्य कयापि शक्त्या कृतेति मत्वा मतिमान् विरिञ्चः प्रबोधयैनं हरिमेव मुक्त्वा स्तोत्रैर्विचित्रैर्भवति मनौषीत् अस्पन्दतात्वस्य कयापि शक्त्या कृतेति मत्वा मतिमान् विरिञ्चः प्रबोधयैनं हरिमेव मुक्त्वा स्तोत्रैर्विचित्रैर्भवति मनौषीत्. வெரி குட். ஓகேவா? செகண்ட் லைன் எப்படி பிரிச்சுக்கணும் தெரியும் இல்லையா? பிரபோத கமா எய்னம் தனியா வச்சுக்கோங்க, ஹரிமேவ அங்க கமா முக்த்வா தனியா வச்சுக்கோங்க, ஸ்தோத்ரைர் கமா விசித்ரைர் கமா பவதி கமா மனௌஷீத் கமா. நெக்ஸ்ட் காயத்ரி வாங்கோ. காயத்ரி சொக்கநாத். நுதி பிரசன்னாப்ஜபவஸ்ய தூர்ணம் नुतिप्रसन्नाब्जभवस्य तूर्णम् निःसृत्य विष्णो सकलाङ्गतस्त्वम् निःसृत्य विष्णोः सकलाङ्गतस्त्वम् दिवि स्थिता तत्क्षणमेव देवो दिवि स्थिता तत्क्षणमेव देवो निद्रा विमुक्तो हरिरुत्थितो भूत् निद्रा विमुक्तो हरिरितो तु भूत् हरिरुत्थितो भूत्. हरि किட்ட हरिरुत्थितो भूत्. नुतिप्रसन्नाब्जभवस्य तूर्णम् निःसृत्य विष्णोः सकलाङ्गतस्त्वम् दिवि स्थिता तत्क्षणमेव देवो. என்ன மாமி? तत्क्षण तत्क्षण दिवि स्थिता तत्क्षणमेव देवो
निद्रा विमुक्तो हरिरुत्थितो भूत हरिरुत्थितो भूत् हरिरुत्थितो भूत नुति प्रसन्नाब्ज भवस्य तूर्णं निश्रित्य विष्णो सकलाङ्गतस्य நீக்கு அப்புறம் ஒரு விசர்க்கமும் இருக்கு சோ நிஸ்ய नुति प्रसन्नाब्ज भवस्य तूर्णं निःसृत्य विष्णो सकलागतस्त्वं दिवि स्थिता तत्क्षणमेव देवो மடி தேவோ வரைக்கும் दिवि स्थिता तत्क्षणमेव देवो दिवि स्थिता तत्क्षणमेव देवो निद्रा विमुक्तो हरिरुत्थितो भूत गुड ஓகேவா Yes, ma'am. नेक्स्ट वन போலாம் யோக வாங்கோ अथैष भीतं मधुकैटभाभ्याम् अथैक्षभीतं मधुकैडभाभ्याम् अथैक्ष लतैष தான் ओके मैम अथैषभीतं मधुकैडभाभ्याम् கைட கிடையாது கைட்ட ஓகேவா विरिञ्चमालोक्य हरिर्जगाद विरिञ्चमालोक्य हरिर्जगात अलम्भयानोहमिमौ सुरारी மேம் அலம்ப ஏனோன்னு எழுதிருக்கு மேம் அதானே சொன்னேன் இல்லையா யோனான்னு சொன்னீங்க மேம் ஓ சாரி अलम्भयेनाहमिमौ सुरारी अलम्बयेनाहमिमौ सुरारी हन्तास्मि शीघ्रं समरेऽत्र पश्य हन्तास्मि शीघ्रं समरेऽत्र पश्य पश्यல पश्य पश्यना पाकर मैम बिया मैम प पी पी पश्य पश्य करेक्टा मैम यस अथैषभीतं मधुकैटभाभ्याम् विरिञ्चमालोक्य हरिर्जगात अलम्बयेनाहमिमौ सुरारी हन्तास्मि शीघ्रं समरेऽत्र पश्य अथैषभीतं मधुकैटभाभ्याम् विरिञ्चमालोक्य हरिर्जगात अलम्बयेनाहमिमौ सुरारी हन्तास्मि शीघ्रं समरेऽत्र पश्य ओके गुड थैंक यू मैम गायत्री राजकुमार वांगो एवं हरौ वक्तरि तत्र दैत्यौ एवं हरौ वक्तरि तत्र दैत्यौ रणोत्सुकौ प्रापतुरिद्धगर्भौ रणोत्सुकौ गर्भौ प्रापतुरिद्ध गर्भौ गर्भौ तनिया प्रा வரைக்கும் வெச்சுக்கோங்க रणोत्सुकौ प्रापधुरिद्ध गर्भौ துரித்த இல்ல துரித்த முதல்ல த அப்புறம் த துரித்த கர்ப்பௌ प्रापतुरिद्ध गर्भौ प्रापतु दुरिद्ध गर्भौ ரெண்டு தூ வந்துடுது இன்னொரு வாட்டி சொல்லுங்க முதல்ல एवं हरौ वक्तरि तत्र दैत्यौ रणोत्सुकौ प्रापतुरिद्ध गर्भौ गुड तयोरविज्ञाय बलं मुरारिः तयोरविज्ञाय बलं मुरारिः சோ முராரிர் இருக்கு இல்லையா அந்த இர் அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க அங்கதான் பிரேக் எடுக்கணும் युद्धोद्यतो भूतजरक्षणार्थम् युद्धोद्यतो भूतजरक्षणार्थम् பூ கிட்ட பிரிச்சுண்டு தஜ ரக்ஷனார்த்தம் அஜங்கிறது யாரு பிரம்மா சோ பிரம்மாவை ரட்சிப்பதற்காக யுத்தத்துக்கு தயாரானார் விஷ்ணு அப்படின்னு சொல்றது பூ தஜ ரக்ஷனார்த்தம் அப்படி பிரிச்சுக்கணும் சொல்றீங்களா both the lines yes ma'am एवं हरौ वक्तरि तत्र दैत्यौ रणोत्सुक प्रभधुरिद्ध रणोत्सुकौ प्रापतुरिद्ध गर्भौ रणोत्सुक प्रापधुरिद्ध गर्भौ तयोरविज्ञाय बलं मुरारिः
युद्धोद्यतो भूत् दजरक्षणार्थम् பூத் एवं சொல்லுங்க एवं हरौ वक्तरि तत्र दैत्यौ रणोत्सुकौ प्रापतुरिद्धगर्भौ तयोरविज्ञाय बलं मुरारिः युद्धोद्यतो भूत् दजरक्षणार्थम् தஜன்னு தனியா சொல்லாம பூதஜரக்ஷணார்த்தம் பூத் அஜரக்ஷ சோ பூதஜரக்ஷணார்த்தம் भूदजरक्षणार्थम् கரெக்ட் ஓகேவா மேம் செகண்ட் லைன்ல இருந்து பிரா கிட்ட பிரிச்சுக்கணுமா மேம்? அதை பிரிச்சு கொடுங்களேன் மேம். பிராபதுரித்த இல்ல பிராபன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும் சொல்ல. பிராபதுரித்த கர்வோ. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். கீதா வைத்தியநாதன் மம்மி வாங்க. பிபே மிராகாதி மகாரிபுப்யோ விவேமிராகாதி மகாரிபுப்யோ தேதும் யதிஷ்யேஹமிமான் சுஷக்தான் ஏதும் யதிஷ்யே ஹமிமான் சுஷக்தான் ததர்த்த சக்திம் மம தேஹி நித்யம் ததர்த்த சக்திம் மம தேஹி நித்யம் நித்ராலசோ மாச்ச பவானி மாதஹ நித்ராலசோ மாச்ச பவானி மாதஹ பிபேமிராகாதி மகாரிபுப்யோ ஜேதும் யதிஷ்யேஹமிமான் சுஷக்தான் ததர்தசக்திம் மம தேஹி நித்யம் நித்ராலசோ மாச்ச பவானி மாதஹ பிபேமிராகாதி மகாரிபுப்யோ ஜேதும் யதிஷ்யேஹமிமான் யதிஷ்யே தா போட்டுக்கோங்க. ஜேதும் யதிஷ்யேஹமிமான் சுஷக்தான் ததர்த சக்திம் மம தேஹி நித்யம் நித்ராலசோ மாச்ச பவானி மாதஹ. ஓகே, குட். சோ இத முடிச்சிட்டு தேர்ட் தசகம் எண்டுல ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கேன். காளி அவதாரம் ஆனா இல்லையா, சோ அதுக்காக காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலஞ்ச குல தர்மஞ்ச மாம்ச பாலய பாலய அப்படின்னு சொல்லி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அதுக்கப்புறம் சொல்லணும். ஓகேவா? சுதா பாலசுப்ரமணிய மாமி அது ஒரு வாட்டி சொல்லிடுங்க. இல்லைன்னா நான் ஒரே ஒரு நிமிஷம் அதுல நான் பிரிண்ட் எடுத்துக்கல. நான் ஒரே நிமிஷம் ஆடம்ஸ்ல ஒரே நிமிஷம் சாரி ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இல்ல வேற யாரையாவது சொல்றேன். இது ஒண்ணுதான். நான் சொல்லட்டுமா மாமி? சொல்லுங்க. காளி நமோஸ்துதே குலம் ச குல தர்மம் ச மாம் ச பாலய பாலய காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலம் ச குல தர்மம் ச மாம் ச பாலய பாலய ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. வெரி குட், தேங்க்யூ மேம். ஓகேவா? அந்த செகண்ட் லைன் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குல தர்மம் ச மாம் ச பாலய பாலய. பாலயனா ப்ரொடெக்ட். மாம் உண்டா ஜி? ஆமா, மாம் ச பாலய பாலய. ஓகே, நன்றி. அனுஸ்வரா போட்டுக்கணுமா மாமி? அனுஸ்வரா போடணுமா? சாரி. ஆமா,
மேம் 2 டைம்ஸ் சொல்லணுமா மேம்? காளி ஒன் காளி. டைம் தான், ஒன் டைம் தான். இப்போ பிராக்டிஸ்க்காக 2 டைம் சொன்னோம். ஒன் டைம் சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஓகே மேம். ஓகேவா? தசகம் 3 ஓவர். தசகம் 4 போலாம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. सुधा बालसुब्रह्मण्यम मम्मी वांगु. चतुर्थ दशकः मधुकैटभ वदः. त्वं तामसी सुप्तर माधवाङ्गजा त्वं तामसी सुप्तर माधवाङ्गजा श्यामा रुचा मोहनताम्रलोचना श्यामा रुचा मोहनताम्रलोचना ये कार्णवे घोररणोत्सुकान् हरिम् एकानवे घोररणोत्सुकानरीं दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षताः दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षताः त्वं तामसी सुप्तरमाधवाङ्गजा श्यामा रुचा मोहनताम्रलोचना एकानवे घोररणोत्सुकानरीं एकानवे घोररणोत्सुकानरीं दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षता त्वं तामसी सुप्तरमाधवाङ्गजा श्यामा रुचा मोहनताम्रलोचना एकानवे घोररणोत्सुकानरीं दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षताः. Very good. Thank you, ma'am. Lakshmi Kumar Bango. नमस्कारः. पश्यत्यजे बाहुरणं मुरारिणा पश्यत्यजे बाहुरणां मुरारिणा बाहुरणं पश्यत्यजे बाहुरमुरारिणा कृत्वा मधुश्रान्तिमवाप सत्वरम् कृत्वा मधुश्रान्तिमवाप सत्वरम् अभ्येत्य युद्धं कुरुते स्म कैटभः अभ्येत्य युद्धं कुरुते स्म कैटभः श्रान्ते च तस्मिन्न कृताहवं मधुः श्रान्ते च तस्मिन्न कृताहवं मधुः पश्यत्यजे बाहुरणं मुरारिणा कृत्वा श्रान्तिमवाप सत्वरम् अभ्येत्य युद्धं कुरुते स्म कैटभः श्रान्ते च तस्मिन्न कृते हवं मधुः पश्यत्यजे बाहुरणं मुरारिणा कृत्वा मधुश्रान्तिमवाप सत्वरम् अभ्येत्य युद्धं कुरुते स्म कैटभः श्रान्ते च तस्मिन्न कृताहवं मधुः. Very good. Thank you, ma'am. Next, Ramapriya Vango. Namaskaram, Ramapriya. Ramapriya, sorry. एवं मुहुः संगर विश्रमावुभौ एवं मुहुः संगर विश्रमावुभौ पर्यायतो वर्षसहस्रपञ्चकम् ग्लानिं विना चक्रतुरच्युतः क्लमात् சோ கிளமாத் வரைக்கும் வச்சுக்கணும். விஸ்ராந்தில இருந்து அடுத்தது விஸ்ராந்தி மிச்சன்ன சுரௌ ஜகாததௌ एवं मुहुः संगर विश्रमावुभौ
एवं मुहुः सङ्गरविश्रमावुभौ पर्यायतो वर्षसहस्रपञ्चकम् ग्लानिं विना चक्रतुरच्युतः क्लमात् विश्रान्तिमिच्छन्नसुरौ जगादतौ एवं मुहुः सङ्गरविश्रमावुभौ पर्यायतो वर्षसहस्रपञ्चकम् ग्लानिं विना चक्रतुरच्युतः क्लमात् विश्रान्तिमिच्छन्नसुरो जगादतौ. குட். ராகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிடிபடணும். ஜெயலட்சுமி கணேசன் மாமி வாங்க. ஸ்ராந்தேன பீதேன ச பாலகேன ச ஸ்ராந்தேன பீதேன ச பாலகேன ச ச வரைக்கும் சொல்லணும். கமா அங்க போட்டுக்கோங்க சாக்கு அப்புறம். பிரபு புமானைவ கரோதி சம்யுகம் பிரபு புமா நைவ கரோதி சம்யுகம் மத்யேரணம் த்வௌ கிருத விஸ்ரமௌ யுவாம் மத்யேரணம் த்வௌ கிருத விஸ்ரமௌ யுவாம். சோ யுவாம் ஏக்கன்னு இருக்கு. யுவாம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. ஏக்கன்னு ஆரம்பிக்கணும். ஏக கரோம் ஏவ நிரந்தராகவம் ஏக கரோம் ஏவ நிரந்தராகவம் ஸ்ராந்தேன பீதேன ச பாலகேன ச பிரபு புமா நைவ கரோதி சம்யுகம் மத்யேரணம் த்வௌ கிருத விஸ்ரமௌ யுவாம் ஏக கரோம் ஏவ நிரந்தராகவம் ஸ்ராந்தேன பீதேன ச பாலகேன ச பிரபு புமா நைவ கரோதி சம்யுகம் மத்யேரணம் த்வௌ கிருத விஸ்ரமௌ யுவாம் ஏக கரோம் ஏவ நிரந்தராகவம். ஓகே. சோ இங்கதான் விஸ்ரமௌ அதாவது ரெஸ்ட் எடுக்கிற யுத்தம் நடுவுல சொல்றாரு இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறேன், நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் கண்டினியூஸா போட்டுன்னு இருக்கேன், அதனால நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மேம். ஞாத்வா ஹரிம் ஸ்ராந்தமுபௌ விதூரதः ज्ञात्वा हरिं श्रान्तमुपौ विदूरतः सन्तस्तदुर्विश्रम सौख्यवांस्ततुः सन्तस्तदुर्विश्रम सौख्यवांस्ततः. सो सन्तस्ततुर् विश्रम सौख्यवांस्ततः அப்படி பிரிச்சு போகும். सौख्यवांस्ततः. ज्ञात्वा हरिं श्रान्तमुपौ विदूरतः सन्तस्तदुर्विश्रम सौख्यवांस्ततः. त्वामेव तुष्टाव कृपातरङ्गिणी त्वामेव तुष्टाव कृपातरङ्गिनीं सर्वेश्वरीं दैत्यजयाय माधवः सर्वेश्वरीं दैत्यजयाय माधवः. ज्ञात्वा हरिं श्रान्तमुपौ विदूरतः सन्तस्ततुर्विश्रम सौख्यवांस्ततः. त्वामेव तुष्टाव कृपातरङ्गिनीं सर्वेश्वरीं दैत्यजयाय माधवः. ज्ञात्वा हरिं श्रान्तमुपौ विदूरतः सन्तस्तदुर्विश्रम सौख्यवांस्ततः. त्वामेव तुष्टाव कृपातरङ्गिनीं सर्वेश्वरीं दैत्यजयाय माधवः. गुड. भाग्यलक्ष्मी मम्मी. ज्ञात्वा अदा सुनो देवी प्रसीदै शरणे जितोऽस्म्यहम् देवी प्रसीदै शरणे जितोऽस्म्यहम् दैत्यद्वयेनाब्जभवं जिगांसुना दैत्यद्वयेनाब्जभवं जिघांसुना सर्वं कटाक्षैस्तव साध्यमत्र माम् सर्वं कटाक्षैस्तव साध्यमत्र माम्. तो माम वरक्यों சொல்லணும். रक्षेति वक्तारमभाषता हरिम् रक्षेति वक्तारमभाषता हरिम्
देवी प्रसीदै शरणे जितोऽस्म्यहं दैत्यद्वयेनाब्जभवं जिघांसुना सर्वं कटाक्षैस्तव साध्यमत्र मां रक्षेति वक्तारमभाषधा हरिम् देवी प्रसीदै शरणे जितोऽस्म्यहं दैत्यद्वयेनाब्जभवं जिघांसुना सर्वं कटाक्षैस्तव साध्यमत्र मां रक्षेति वक्तारमभाषधा हरिम् அபாஷதா தா கிடையாது தா. रक्षेति वक्तारमभाषधा हरिम् வக்தாரதா. மேம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க மேம் ப்ளீஸ். அந்த லாஸ்ட் प्रसीदै शरणे जितोऽस्म्यहं दैत्यद्वयेनाब्जभवं जिघांसुना. ஓகேவா? ஓகே ஓகே மேம். ஜிதோ சஸ்மியஹம்னு இருக்கு, அந்த சாவை ஜிதோ சஸ் கிடையாது, அந்த சாவை எடுத்துருங்க. ஜிதோஸ்மியகம். தேங்க்யூ மேம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இந்து வாங்கோ. யுத்தம் குருத்வம் ஜஹிதோ மயா பிருஷம். யுத்தம் குருத்வம் ஜஹிதோ மயா குரு. யுத்தம் குருத்வம் ஜஹிதோ குருனா யாரு? குரு. குருனா பண்ணணும். ஓகே. யுத்தம் குருத்வம் ஜஹிதோ மயா பிருஷம் सम्मोहितौ वक्त्रदृशेत्ययं त्वया. सम्मोहितौ वक्रऋषेत्ययं त्वया. वक्रदृशेत्ययं त्वया. वक्रदृशेत्ययं त्वया. संचोदितो हृष्टमना महार्णवे. संचोदितो हृष्टमना महार्णवे. तस्थौ रणायाय यतुश्च दानवौ. तस्थौ रणायाय यतुश्च दानवौ. यतुश्च तद. ओ यतु இல்ல மேம். ரணாயாய யா கிட்ட பிரிச்சுக்கோங்க. யயதுஷ்ச தானவௌ. ஓகே ஓகே மேம். संचोदितो हृष्टमना महार्णवे तस्थौ रणायाय यतुश्च दानवौ. கரெக்ட். சொல்றேன் மேம். யுத்தம் குருத்வம் ஜஹிதௌ மயா பிருஷம் सम्मोहितौ वक्रऋषेत्ययं त्वया संचोदितो हृष्टमना महार्णवे तस्थौ रणायाय यतुश्च दानवौ. गुड. नो राइटिंग. ओके. युद्धं कुरुत्वं जहितौ मया वृषं सम्मोहितौ वक्रतृषेत्ययं त्वया संचोदितो हृष्टमना महार्णवे तस्थौ रणायाय यतुश्च दानवौ. அந்த லாஸ்ட் பாதம் மட்டும் சொல்லுங்க. தஸ்தௌல இருந்து तस्थौ रणायाय यतुश्च दानवौ. तस्थौ रणाया யாங்க. ओके ओके. तस्थौ रणायाय यतुश्च दानवौ. करेक्ट. ओकेवा? थैंक यू मैम. थैंक यू मैम. गुड. सीता लक्ष्मी वांगो. भूयोऽपि कुर्वन् रणमच्युतो हसन्. भूयोऽपि कुर्वन् रणमच्युतो हसन्. कामातुरौ ते मुखपद्मदर्शनात्. कामातुरौ ते मुखपद्मदर्शनात्. तावाहतुष्टोऽस्म्यतुलौ रणे युवाम्. तावाहतुष्टोऽस्म्यतुलौ रणे युवाम्. கொஞ்சம் கஷ்டம் அந்த இடம். கரெக்டா சொல்லிடு. கரெக்டா சொன்னேன். तावाहतुष्टोऽस्म्यतुलौ रणे युवाम्. तावाहतुष्टोऽस्म्यतुलौ रणे युवाम्. ददाम्यहं वां वरमेष वाञ्छितम्.
ददाम्यहं वां वरमेष वाञ्छितं भूयोऽपि कुर्वन् रणमच्युतो हसन् कामातुरौ ते मुखपद्मदर्शनात् तावाह तुष्टोऽस्म्यतुलौ रणे युवां दादाम्यहं वां वरमेष ददाम्यहं वां वरमेष वाञ्छितं भूयोऽपि कुर्वन् रणमच्युतो हसन् कामातुरौ ते मुखपद्मदर्शनात् तावाह तुष्टोऽस्म्यतुलौ रणे युवां ददाम्यहं वां वरमेष वाञ्छितम्. Thank you, ma'am. கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நம்ம இப்ப ஸ்டோரி ஏற்கனவே தெரியும். சோ அந்த கீவேர்ட்ஸ் இப்ப பாரு, இதுல பார்த்தேன்னா காமாதுரவ், சோ காம வலையில, முக பத்ம தர்ஷனாத், சோ அவளோட முகத்தை தரிசனம் பண்ணா. இதுக்கு நீங்க சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும்னே இல்ல. சோ அந்த இது அது மாதிரி ததாம் யகம் வாம் வரம், வரம்ங்கிறான். சோ விஷ்ணு வரம் கொடுத்தாரு இல்லையா முதல்ல, என்ன வேணுமோ கேளுன்னு. சோ அந்த ஸ்லோகத்தை சொல்றது. சோ சில வேர்ட்ஸை வச்சே நம்ம இப்ப ஸ்டோரி முன்னாடியே தெரிஞ்சதுனால ஓ இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றதுன்னு நம்மளாவே யூகிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சௌமியா வாங்கோ. தாவோ சதுர்வித்தி ஹரேன யாச்சகௌ. தாவோ சதுர்வித்தி ஹரேன யாச்சக. யாச்சகான்னு இருக்கு, வாவாம், கா வாவாம்னு இருக்கு இல்லையா, அந்த காவும் வாவும் அடிச்சுட்டு யாச்சகௌ, அப்புறம் வாவை அடிச்சுட்டு ஆன்னு போட்டுக்கோங்க. சோ காவை அடிச்சுட்டு கௌ, வாவை அடிச்சுட்டு ஆ. தாவு சதுர்வித்தி ஹரேன யாச்சகௌ. தாவு சதுர்வித்தி ஹரேன யாச்சகௌ. ஆவாம் ததாவஸ்தவ வாஞ்சிதம் வரம். ஆவாம் ததாவஸ்தவ வாஞ்சிதம் வரம். நா சத்யவாச்சௌ ஸ்வயிதீரிதோ ஹரிஹி. நா சத்யவாச்சௌ ஸ்வயிதீரிதோ ஹரிஹி. சோ ஹரிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுருங்கோ, ஹரிஹி. அப்புறம் வெறும் துவாம்னு ஆரம்பிக்கணும், ஸ்துவாம் கிடையாது. இந்த இஸ்ஸு தான் விசர்க்கமா ஆயிடுறது. அப்புறம் துவாம். துவாம் சம்ஸ்மரன் சத்ரு ஜிகீஷயா பிரவீத். त्वां संस्मरन् शत्रुजिगीषया प्रवीत्. तावु चतुर्विद्धि हरेण याचकौ. आवां तथावस्तव वाञ्छितं वरं. न सद्यवाचौ स्व इति रितो हरिः. त्वां संस्मरन् शत्रुजिगीषया प्रवीत्. तावु चतुर्विद्धि हरेण याचकौ. आवां तथावस्तव वाञ्छितं वरं. न सद्यवाचौ न सत्यवाचौ स्व इति रितो हरिः. त्वां संस्मरन् शत्रुजिगीषया ब्रवीत्. शत्रुजिगीषया ब्रवीत्. शत्रुजिगीषया ब्रवीत्. ஓகே, குட். மேம் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வா கட் பண்ணனும்ல மேம், ஆம் ததா ஆவுக்கு பதிலா ஆ வரும்பா. ஓகே. அது மாதிரி கா வந்து கௌன்னு ஆகும். ஓகே. OW கௌ. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சாந்தி திருமலை வாங்கோ. மஹ்யம் வரம் யச்சத மத்யமே யதோ. मह्यं वरं यच्छत मध्यमे यतो. वद्यौ युवां स्यातमिति ऋतावुभौ. वद्यौ युवां स्यातमिति ऋतावुभौ. दृष्ट्वाप्सु लीनं सकलं समोचतुः. दृष्ट्वाप्सु लीनं सकलं समुतस्त्वम्. சமோச்சதுஹு, சமோச்சதுஸ் இருக்கு இல்லையா, அந்த இஸ் விசர்க்கம் போட்டுக்கோங்க, அதோட நிறுத்திக்கணும். துவம் வந்து அடுத்த பாதம்க்கு வந்துடும். சமோச்சதுஹு. சமோச்சதுஹு.
त्वं सत्यवाङ्नौ जहि निर्जले स्थले त्वं सत्यवाङ्नौ जहि निर्जले स्थले मह्यं वरं यच्चतमत्यमे यतो वत्यौ युवां स्यातमिति ऋतावुभौ दृष्ट्वाप्सु लीनं सकलं समुचतुः त्वं सत्यवाङ्नौ जहि निर्जले स्थले मह्यं वरं यच्चतमत्यमे यतो वत्यौ युवां स्यातमिति ऋतावुभौ दृष्ट्वाप्सु लीनं सकलं समुचतुः त्वं सत्यवाङ्नौ जहि निर्जले स्थले. Good. Next one, Pola. Shashi Ravi Mami Vangu. अस्त्वेवमित्या धृतवाङ्मुदा हरिः अस्त्वेवमित्या धृतवाङ्मुदा हरिः स्वोरौ भृता वुन्नमिते जलोपरि स्वोरौ भृता वुन्नमिते जलोपरि कृत्वारिणा तच्छिरसि तदाचिनत् कृत्वारिणा तच्चिरसि तथा चिनत् स्वच्छन्द मृत्यु तव मायया हतौ स्वच्छन्द मृत्यु तव मायया हितौ अस्त्वेव मिथ्या धृतवाङ्मुता हरिः स्वोरौ भृता वुन्नमिते जलोपरि कृत्वारिणा तच्चिरसि तथा चिनत् स्वच्छन्त मृत्यु तव मायया हितौ दीर्घं मम्मी मायया तव मायया हतौ கூட யூ வந்து தீர்க்கம் மிருத்யு யூ தான் இருக்கு அதுல ஓகே மேம் स्वच्छन्त मृत्यु तव मायया हतौ ओके अस्त्वेव मिथ्या धृतवाङ्मुता हरिः स्वोरौ भृता वुन्नमिते जलोपरि कृत्वारिणा तच्चिरसि तथा चिनत् स्वच्छन्त मृत्यु तव मायया हतौ अस्त्वे அவ்வளவுதான் இல்லையா மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க இல்ல திஸ் இஸ் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் ரூபா சொல்ல வாங்கோ द्वेषश्च रागश्च सदा ममाम्बिके द्वेषश्च रागश्च सदा ममाम्बिके दैत्यौ हृदि स्तोत्र विवेकमाधवः दैत्यौ हृदि स्तोत्र विवेकमाधवः आभ्यां करोत्येव रणं जयत्वयम् आभ्यां करोत्येव रणं जयत्वयम् तुभ्यं महाकाली नमः प्रसीद मे तुभ्यं महाकाली नमः प्रसीद मे द्वेषश्च रागश्च सदा ममाम्बिके दैत्यौ हृदि स्तोत्र विवेकमाधवः आभ्यां करोत्येव रणं जयद्वयम् तुभ्यं महाकाली नमः प्रसीद मे द्वेषश्च रागश्च सदा ममाम्बिके दैत्यौ हृदि स्तोत्र विवेकमाधवः आभ्यां करोत्येव रणं जयद्वयम् तुभ्यं महाकाली नमः प्रसीद मे. Good. So இத முடிச்சிட்டு நம்ம இந்த ஸ்லோகம் சொல்லுவோம். நமஸ்தே சரண்யே சிவே சானுகம்பே. नमस्ते शरण्ये शिवे सानुकंपे नमस्ते जगद्व्यापिके विश्वरूपे
नमस्ते जगद्वन्द्य पादारविन्दे नमस्ते सदा पाहि मां भद्रकाली. ஓகேவா? இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. Hope it is clear. நான் முடிச்சுடுறேன், அதுக்கப்புறம் டவுட் கேளுங்க. ஓம் யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. மேம் ஒரு டவுட் மேம். ஒரு நிமிஷம். சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் தசகம் நான் ஒரு வாட்டி சொல்லி காமிச்சுடுறேன், கூடவே மியூட்ல எல்லாரும் சொல்லிக்கோங்க. திருத்தீய தசகः महाकाली अवतारः. जगत्सु सर्वेषु पुरा विलीनेषु एकार्णवेशेषतनौ प्रसुप्ते हरौ सुरारी मधुकैटभाक्यौ महाबलावप्सु विजह्रतुर्द्वौ. समासहस्रं यतचित्तवृत्ति वाग्बीजमन्त्रं वरदे जपन्तौ प्रसादिताया असुरौ भवत्याः स्वच्छन्दमृत्युत्वमवापतुस्तौ. एकाम्बुधौ तौ तरलोर्मिमाले निमज्जनोन्मज्जनकेलिलोलौ यदृच्छया वीक्षितमब्जयोनिं रणोत्सुकावो चतुरिद्धगर्वौ. पद्मासनं वीरवरोपभोग्यं नभीरुभोग्यं नवराकभोग्यं मुञ्चेदमद्यैव न यासि चेत्त्वं प्रदर्शयस्वं युधि शौर्यवत्वम्. इदं समाकर्ण्य भयाद्विरिञ्चः सुषुप्तिनिष्पन्दममोघशक्तिं प्रबोधनातं हरिमिद्धभक्त्या तुष्टावनैवाचलदम्बुजाक्षः. अस्पन्दता त्वस्य कयापि शक्त्या कृतेति मत्वा मतिमान् विरिञ्चः. प्रबोधयैनं हरिमेव मोक्त्वा स्तोत्रैर्विचित्रैर्भवति मनौषीत्. नुतिप्रसन्नाब्जभवस्य तूर्णं निःसृत्य विष्णो सकलाङ्गतस्त्वं. दिवि स्थिता तत्क्षणमेव देवो निद्राविमुक्तो हरिरुत्थितो भूत्. अथैष भीतं मधुकैटभाभ्यां विरिञ्चमालोक्य हरिर्जगाद. अलम्भयेनाहमिमौ सुरारी हन्तास्मि शीघ्रं समरेऽत्र पश्य. एवं हरौ वक्तरि तत्र दैत्यौ रणोत्सुकौ प्रापतुरिद्धगर्वौ. तयोरभिज्ञाय बलं मुरारिः युद्धोद्यतो भूदजरक्षणार्थम्. बिभेमिरागादिमहारिपुभ्यो जेतुं यतिष्येऽहमिमान् सुशक्तान्. तदर्थशक्तिं मम देहि नित्यं निद्रालसो मा च भवानि मातः. ॐ श्रीमात्रे नमः. चतुर्थदशकः मधुकैटभवधः. त्वं तामसी सुप्तरमाधवाङ्गजा श्यामा रुचा मोहनताम्रलोचना. एकार्णवे घोररणोत्सुकान् हरिं दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षताः. पश्यत्यजे बाहुरणं मुरारिणा कृत्वा मधुश्रान्तिमवापसत्वरम्. अभ्येत्य युद्धं कुरुते स्म कैटभः श्रान्ते च तस्मिन्न कृताहवं मधुः. एवं मुहुः विश्रमामुभौ पर्यायतो वर्षसहस्रपञ्चकम्. ग्लानिं विना चक्रतुरच्युतः क्लमात् विश्रान्तिमिच्छन्नसुरौ जगादतौ.
श्रान्तेन भीतेन च बालकेन च प्रभुः पुमान्नैव करोति संयुगम् मध्ये रणं द्वौ कृतविश्रमौ युवाम् एकः करोम्येव निरन्तराहवम् ज्ञात्वा हरिं श्रान्तमुभौ विदूरतः सन्तस्ततुर्विश्रमसौख्यवांस्ततः त्वामेव तुष्टाव कृपातरङ्गिणीम् सर्वेश्वरीं दैत्यजयाय माधवः देवी प्रसीदैष रणे जितोऽस्म्यहं दैत्यद्वयेनाब्जभवं जिघांसुना सर्वं कटाक्षैस्तव साध्यमत्र मां रक्षेति वक्तारमभाषता हरिम् युद्धं कुरु त्वं जहितौ मया भृशं सम्मोहितौ वक्रदृशेत्ययं त्वया सञ्चोदितो हृष्टमहार्णवे तस्थौ रणायाययतुश्च दानवौ भूयोऽपि कुर्वन् रणमच्युतो हसन् कामातुरौ ते मुखपद्मदर्शनात् तावाहतुष्टोऽस्म्यतुलौ रणे युवाम् ददाम्यहं वां वरमेष वाञ्छितम् तावू चतुर्विद्धि हरेण याचकौ आवां ददावस्तव वाञ्छितं वरम् नासत्यवाचौ स्वयितीरितो हरिः त्वां संस्मरन् शत्रुजिगीषया ब्रवीत् मह्यं वरं यच्छत मध्यमे यतो वध्यौ युवां स्यातमितीरितावुभौ दृष्ट्वाप्सुलीनं सकलं समोचतुः त्वं सत्यवाङ्नौ जहि निर्जले स्थले अस्त्वेवमित्याधृतवाङ्मुदा हरिः स्वोरौ भृतावुन्नमिते जलोपरि कृत्वारिणा तच्छिरसि तदाचिनत् स्वच्छन्दमृत्यो तव मायया हतौ द्वेषश्च रागश्च सदा ममाम्बिके दैत्यौ हृदि स्तोत्र विवेकमाधवः आभ्यां करोत्येव रणं जयत्वयं तुभ्यं महाकाली नमः प्रसीद मे नमस्ते शरण्ये शिवे सानुकम्पे नमस्ते जगद्व्यापिके विश्वरूपे नमस्ते जगद्वन्द्य पादारविन्दे नमस्ते सदा पाहि मां भद्रकाली ॐ श्रीमात्रे नमः ओके बा Thank you, ma'am.